அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் பத்தினி பெண் வேண்டும் என்ற நாவலை பற்றி பார்க்க போகிறோம். பகுதி 1. விதியின் யாமினி. அது தபால் நேரம். அந்த கம்பெனியின் பகல் வேலை நேரத்தை மிகவும் உயிர் துடிப்புடன் இயங்க செய்து பழக்கப்பட்ட வேலை அது. ஜெனரல் போஸ்ட் ஆபீஸில் பிரத்யேகமாக வைக்கப்பட்டிருந்த பெட்டியில் குவிந்திருந்த தபால்களை ஒரு பையில் போட்டு குவித்து கட்டிக்கொண்டு வந்து கொட்டினான் ஆபீஸ் பையன். அப்புறம்தான் அவன் மூச்சை சமநிலைப்படுத்தி வெளியிடலானான். அவன் கடமை முடிந்தது. தண்ணீர் பானையை நாடினான் அவன். அழகிய மேஜை மீது பரவலாக கூடி கிடந்த தபால்களை ஒருமுறை பொதுவான கண்ணோட்டம் செலுத்திவிட்டு பதிவு குறிப்புடன் தன் கடமையில் ஈடுபட்டாள் குயில்மொழி. அவளுடைய பார்வை இருபுறமும் அடிக்கடி சாய்ந்து திரும்பிக் கொண்டிருந்தது. டெலிபோன் மணி ஒய்யாரமான கம்பீரத்துடன் ஒலித்தது. குயில்மொழியின் இடது கை தன் போக்கில் இயங்கத் தொடங்கியது. அதற்குள் பையன் வந்துவிட்டான். ரிசீவரை எடுத்தான். ஹலோ. ஆமாங்க சார், மங்களம் கம்பெனி தான் சார். நானா? இந்த இடத்துல ஆஃபீஸ் பையன் இந்த மாதிரி அலுவலில் ஈடுபடக்கூடாதுன்னு சட்டம் இல்லைங்களே. அம்மா பிஸியாக இருக்காங்க, அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். சரி, விஷயத்துக்கு வரேன். எங்கள் ஐயா வர டைம் தான், வந்ததும் சொல்கிறேன். சரி சொல்லுங்க. 20,032. ஆல்ரைட். வந்ததும் ஃபோன் செய்ய சொல்கிறீங்க. இப்போவே சிஸ்டர்கிட்ட இதை சொல்லிடுறேன். வெம்பேரா? ஏன் சார் அந்த வம்பெல்லாம்? பையன் கடன் முடிந்தது. கையை உதறிக்கொண்டான். அவன் குயில்மொழியை பார்த்தான். அவள் கடிதங்களை வகைப்படுத்தி முடித்தாள். அவள் பையனை நிமிர்ந்து நோக்கினாள். வழக்கமான புன்னகையை அவள் விழிகள் ஏந்திருக்கவில்லை. லேசான கடுகடுப்பு இருந்தது. அக்காவுக்கு என் மேல கோபம் போல என்றான் ஆபீஸ் பையன். உன் பேரில் கோபமா? அதெல்லாம் இல்லை தம்பி. மணி என்கிறது அழகான மணியான பேராச்சே. உன் பேர் நல்லா தானே இருக்கு. ஆனால் உன்னோட போக்கு தான் நல்லா இல்லை. நீயே புதுசு இந்த கம்பெனிக்கு. வாய்க்கு இவ்வளோ நீளம் கூடாது. நான் ரிசீவரை எடுக்கிறதுக்குள்ளே நீ முந்திக்கிற. சரி, நல்ல நேரம். நீ ஃபோன் பேசுகிறச்சே மேனேஜரோ முதலாளியோ இல்லை. வார்த்தைகளின் சூடு ஆறவில்லை. அதற்குள் மணி குறுக்கிட்டு, பெரியவங்க இருந்திருந்தா நான் அப்படியெல்லாம் நடப்பேனா சிஸ்டர் என்று ஆறுதல் முடிந்தவன் மறுபடி தொடர்ந்து, நீங்கள் பெரியவங்க, அதுக்கு சொல்லலை. இனி நான் ஜாக்கிரதையாக நடந்துக்கிறேன்க்கா. ஆமாம் என்று முடித்தான். அவளது வழக்கை இயங்கிக் கொண்டிருந்தது. பதிவு குறிப்பில் ஒரு முழுத்தாள் பூர்த்தியாகிவிட்டது. அவள் கடிதங்களை அடையாளமிட்டு பிரித்து வைத்தாள். மேனேஜர் உள்ளே நுழைவதை கண்டதும் மணியை விழித்தாள். வகை பிரித்த தபால்களை தனியே எடுத்து நீட்டினாள். சிறுவனை அனுப்பிவிட்டு அவள் ஆசனத்தில் அமர்ந்தாள். கண்ணாடி தகட்டின் கீழ்ப்பக்கத்தில் இருந்த ஒரு கடிதத்தை அவள் கையில் எடுத்து பார்த்தாள். பர்சனல் என்ற சிவப்பு எழுத்துக்கள் எச்சரிக்கையாக அமைந்திருக்க கண்டுதான் அந்த உரையை அவள் தனியே எடுத்து வைத்திருந்தாள். பாஸ் வந்ததும் பர்சனலாய் கொடுத்துடலாம். பர்சனல் லெட்டர், இப்படித்தான் செய்யணும். கன்னிமணம் எண்ணி முடித்ததுதான் தாமதம் ஏதுமின்றி கார் சத்தம் எடுப்பாக கேட்கத் தொடங்கிவிட்டது. அவள் கைக்கூட்டையை எடுத்து முகத்தில் நாசுக்காக ஒற்றிக்கொண்டாள். அப்பியிருந்த பவுடர் தூள்களையும் சேர்த்து ஒற்றி எடுக்க அவள் அப்படி ஒன்றும் ஞாபக மறதிக்காரி அல்ல. கடற்கரையிலிருந்து மின்சார வண்டி ஒன்று புறப்பட்டு கொண்டிருந்து முட்டு பிரிந்த மலரின் மனம் போல அதோ முதலாளி. சோர்வின் தளர்ச்சியை மறைக்க முயன்று அம்முயற்சியை செயற்படுத்த முடியாத நிலையில் திருவாளர் செந்தில் நாயகம் உள்ளே நுழைந்து கொண்டிருந்தார். குமாரி குழல்மொழி நளினமாக எழுந்து நின்றாள். வெகு நாகரிகமாக வணக்கம் செலுத்தினாள். கோலம் செய்திருந்த செவ்வதரங்களின் இளநகை இன்னும் மாறவில்லை, மறையவும் இல்லை. உரிமையாளரின் தலை மறைந்தவுடன் அவள் உட்கார்ந்தாள். அவள் உட்காரட்டும் என்று காத்திருந்த மாதிரியாக தொலைபேசி தொலைதூரத்தில் இருந்து அலறியது. எஸ் ஸ்பீக்கிங். எஸ் பாஸ் வந்தாச்சு. இப்பதான். கொஞ்சம் முந்தி நீங்கள் தான் பேசுனீங்களோ? சரி, நீங்களே பேசுங்க. இதோ கனெக்ஷன் கொடுக்குறேன் சார் என்று கூறி முடித்தாள். இணைப்புக்கு ஏற்பாடு செய்தாள். ஐயாவுக்கு
உடம்பு சுகமில்லாமல் இருக்கிறப்ப கூட இந்த ஆள் விடமாட்டார் போல இருக்குதே. ஓசியில் ஒரு டெலிஃபோன் நம்பர் கிடைச்சிருக்கு. சில்க் ஷர்ட்டும் கும்பகோணம் வெத்தலையும் ஆழமயக்கிற பேச்சும் இருக்கிற மட்டும் இவருக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. அப்படித்தான் சொல்லிக்கிறாங்க. மகேந்திரன்னு பேரை வச்சிட்ருக்கார். என்னைக்கு புலிகேசின்னு நாமெல்லாம் அழைக்கிறதுக்கு 4 நட்சத்திரம் பார்த்து வச்சிருக்காரோ. இந்த ஆள் யார்? ஒரு நாளைக்கு அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டு நல்ல புத்தி கற்பிச்சு கொடுக்க வேணும் என்று நினைத்தாள் அவள். செந்தில் நாயகம் தொண்டையை கனைத்து கொண்டு டெலிஃபோனில் பேச ஆரம்பித்தார். பேசுறது? ஓ, நீங்களா? அடடே, நமஸ்காரம், வணக்கம். அப்படியா? 17 ராத்திரி தானே? ஓகே ஓகே, பாக்கியெல்லாம் நம்ம நேரில் மீட் பண்ணி பேசிக்கிடலாம். எஸ், ரொம்ப தேங்க்ஸ், எல்லாம் உங்கள் தயவு தான் என்று பேசி முடித்தார் அவர். மூக்கு கண்ணாடியை சரி செய்து கொண்டார். பேச்சு முடிந்தது. முழுக்கை சட்டை பொத்தான்களை பிரித்து விட்டபடி சுழல் நாற்காலில் கொஞ்சம் அழுத்தமாக சாய்ந்தபடி உட்காரலானார் முதலாளி. மேல்விட்டத்தில் சுற்றியிருந்த மிசிறி அளவான காற்றை அள்ளி தெளித்து கொண்டிருந்தது. அவருக்கு அடிக்கடி உடம்புக்கு நோய் நொடி வந்து விடுவதால் அப்படி வந்து விடுகிற நோய் நொடிக்கு குளிர்சாதன வசதிக்கு உட்பட்ட அந்த சீதளம் ஈடு கொடுக்க முடியாதால் ஏர் கண்டிஷன் இயந்திரத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்திருந்தார்கள். மேஜை மீது விரித்தபடி கிடந்த ஹிந்து இதழ்களை புரட்டினார். சுதந்திர திருநாளின் வைபங்களை அப்புகைப்படங்கள் சித்தரித்தன. அவை எல்லாவற்றையுமே ஏதோ ஒரு வகைப்பட்ட புகைப்படலங்கள் மூடியிருந்ததை போல அவர் நினைத்து கொண்டார். அந்த படங்களிலே வழக்கம் போல நேருஜியை தேடினாரோ? அவர் கண்கள் நீர் நிறைந்து விளங்கின. இந்த சமயத்திலே நேருஜி இருந்திருந்தால் இந்த பாகிஸ்தான்காரனும் சீனாக்காரனும் இவ்வளவு வாழையாட்ட துணிந்திருக்க மாட்டான். நம் பெருந்தலைவர் எல்லாவற்றையும் சமாளித்து விடுவார் என்ற எண்ணம் அவருக்கு இதம் தந்தது. வெளிக்கதவை தள்ளிக்கொண்டு அப்பொழுது மேனேஜர் நுழைந்தார். டைப் செய்திருந்த தாள்கள் சிலவற்றை ஏந்தி வந்திருந்தார். மங்களமன் கோவின் தொழில் விரிந்தது. ஆகவே அதன் வெவ்வேறு சிறு அமைப்புகள் சம்பந்தப்பட்ட கடிதங்களில் மிகவும் அத்தியாவசியமானவற்றிற்கு அவர் கையொப்பமிட்டார். மேனேஜர் விடைபெற்றவுடன் உள்ளே அடியெடுத்து வைத்தால் குமாரி குயில்மொழி. சரிந்து விழுந்த நைலக்ஸ் புடவையை இழுத்து போட்டு கொண்டாள். முதலாளி தன்னை ஜாடையாக பார்ப்பதை உணர்ந்ததும் நாண புன்னகை பூக்களை முட்டவிழ்த்து தன்னுடைய சிவந்த இதழ்களிலே தூவிவிட்டபடி கொண்டு வந்திருந்த அந்த தனி பார்வை கடிதத்தை மரியாதை மண்டிய பவ்யத்துடன் உரியவரிடத்திலே சேர்ப்பித்தாள். சடுதியில் அங்கிருந்து நகர்ந்தாள். ஊதுவத்தியின் நறுமணம் மிதந்தது. இப்போது செந்தில் நாயகம் தனித்திருந்தார். ஆகவே தனி பார்வைக்கென காத்திருந்த அந்த கடிதத்தை முன்னும் பின்னும் புரட்டி பார்க்க தொடங்கினார். உரையின் கையெழுத்துக்கள் அவருக்கு பழக்கப்பட்ட மாதிரிதான் தோன்றின. ஆனால் அனுப்புதல் பகுதி மூலியாய் இருந்தது. அது ஏதோ ஒரு சஸ்பென்ஸ் போல அவர் மனதிற்கு பட்டது. பெருமூச்சு விட்டவாறு கை நடுக்கத்துடன் உரையின் முனையை கிழித்தார். அப்போது காலத்தின் பனிமூட்டத்தை கிழித்தவாறு ஓர் அழகிய உருவம் அவரது நெஞ்சின் அடித்தளத்தில் விளையாடத் தொடங்கியது. யாமினி என்று அவர் தம்முள் முணுமுணுத்து கொண்டார். அவரது உடலும் உள்ளமும் ஏன் அப்படி படபடத்து துடிக்கின்றன? யாமினியே விதியாகவும் விதியே யாமினியாகவும் அவருள் இயக்கம் பெற்றதன் விளைவாகத்தான் அவர் அவ்வாறு சிலையாய் மலைத்து விட்டாரோ? பகுதி 2. முகவரி இல்லை. செந்தில் நாயகம் சுயஞாபகம் அடைவதற்குள் காலத்தின் கைப்பிடியிலிருந்து நிமிஷங்கள் சில நழுவி ஓடிவிட்டன. அவர் பெருமூச்சை பிரித்த வண்ணம் வழிந்த வேர்வை மணிகளை கூட வழித்துவிட நினைவற்று அப்படியே விட்டிருந்தார். மீண்டும் வினாடிகள் சில ஊர்ந்தன. கைக்குட்டையை உதறி எடுத்து முகத்தை துடைத்து கொண்டார். பரவி வந்த வாசனை திரவியத்தின் சுகந்த நெடி அவரது நாசியை இதப்படுத்த தவறவில்லை. அச்சூழல் அவருக்கு இப்போது ஆரோக்கியமான நிலையை அமைத்து கொடுத்திருக்க கூடும். அமைதி பூத்த உள்ளத்தின் பிரதிபலிப்பு போல் அவரது முகம் விளங்கியது. ஆவலின் தூண்டுதல் மேலிட கிழிக்கப்பட்ட உரை நின்றும் கடிதத்தை பிரித்தார் அவர். கடிதத்தின் முகப்பு பிரிவில் இருந்த
அந்த பெயரை பார்த்தவுடன் அவரது உள்ளம், உடல் இரண்டுமே ஒரு முறை குலுங்கி அதிர்ந்து செயலற்று போய் மீண்டும் இயக்கம் பெறலாயின. கண்களை இறுக மூடினார். நான் நினைச்சது கரெக்ட். நினைவு முடியவில்லை. அதேபோல் அவருள் எதிர்ந்த அதிர்ச்சியும் முடியவில்லை. சுவர் கடிகாரம் 10 முறை ஒலித்தது, ஓய்ந்தது. பகல் செவ்வோனின் இளம் பொற்கிரணங்கள் கடிகாரத்தின் கீழ்வட்டத்தை வளைத்திருந்தன. கடிகாரத்தின் துடிப்பு சத்தம் அவருடைய இதயத்தின் துடிப்பு போக்கை கூடுதலாக்கிவிட்டது போலும். நெருங்கி இறுகிய விழிகளின் பிணைப்பு விலகிற்று. முருகா என்று தம்முள் முனகியவராக குவிந்த கைகளை முகத்திற்கு அணை கொடுத்த வண்ணம் வீற்றிருந்தார் அவர். பிறகு கைகளை விலக்கிக் கொண்டார். குஷன் மெத்தையை சீர் செய்தார். நன்றாக வசம் பார்த்து குந்தினார். கண்கள் இரண்டும் மேல் நோக்கி அலைந்தன. அப்போது அவர் பார்வையில் தினம்தோறும் 100 தடவை பட்டு விலகும் அந்த படம் இப்போது தென்பட்டது. மங்களம் என்று அவரது இதயம் அழைத்தது. அவ்வழைப்பில் இன்பம் மணத்தது. பாசம் கட்டவிழ்ந்தது. ஆசை அழகு காட்டியது. மேஜை மீதிருந்த கடிதம் படபடத்தது. அதன் லேசான படபடப்பு அவரது நுட்பமான மன உணர்வை தொட்டிருக்குமோ? ஆம், உணர்வுகள்தான் மனித மனத்தை ஆளுகின்றன. அந்த மனிதன்தான் மனிதனின் விதியாகவும் அமைகிறது. எதிர்ப்புறம் மேய்ந்தன நேந்திரங்கள். கருணை புனிதவல்லல் புத்தபிரான் வந்திருந்த அக்கடிதம் கைகளிலே அணைத்திருந்த முத்துச்சுடர் ஒளி ஏற்றப்பெற்ற பாங்கினிலே அவருள் ஒரு வகை வெளிச்சம் ஊடுருவி பாய்ந்தது. அந்த வெளிச்சத்தின் விடிவிளக்கு போல் அவருள் அந்த பெயர் ஒலித்தது. பிரிந்த கடிதத்தை பிரித்தார். யாமினி என்ற பெயர் அழகின் அந்தமாக ஒலித்தது. தம்முள் அழைத்து கொண்டார். உச்சரித்த உதடுகள் மணந்தன. ஆம், மனம் ஊட்டவல்ல பெயர் அது. செந்தில் நாயகம் பெயரின் உருவத்தை எண்ணமிட்டார். நெஞ்சு இனித்தது. மறுகணம் துடித்தது. அகல விரிந்த அக்கயற்கண்கள் கலங்கி சிரித்தன. யாமினி, உன் இருப்பிடத்தை குறிக்காமல் ஏன் இப்படி என்னை பழி வாங்குகிறாய்? உன்னுடைய இந்த சூதும் சூச்சமும் தான் விதியின் விளையாட்டா? யாமினி, மை டியர் ட்ரீம். கனவு கண்டு விழிப்பவராக திடுக்கிட்டு விழித்தார் அவர். மறுமுறையும் யாமினியின் கடிதம்தான் அவரது மனத்தை ஒத்து ஊசலாடிக் கொண்டிருந்தது. எங்கிருந்தோ ஏதோ ஒரு பாட்டு காற்றில் மிதந்து வந்து கொண்டிருந்தது. உன்னிப்புடன் கேட்டார். இளமையின் கட்டமைந்த நுழைவாசலில் செந்தில் நாயகம் போய் நின்றார். உடன் நின்றவள் பெயர்தான் யாமினி. பாரதி எவ்வளவு மனக்கவர்ச்சி மிகும்படி பாடியிருக்கிறார். அன்றைக்கு என் நிழலாக யாமினியின் பக்கத்தில் இருந்தாள். பாட்டு கவர்ந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும் என்றான் பாவலன். சரியான நோக்கம்தான். எனக்கும் யாமினி இருந்தாள். பாட்டின் பாட்டாக, பத்தினி பெண்ணாக என் மனதை திறந்து பார்த்தவள் யாமினி. என் நிலையை பாரதியின் இப்பாடலுடன் ஒப்பு நோக்கி செப்பினேன். அவள் கொட்டினாள். குறிவிழி மயக்கி, கோலநகை தளர்த்தி, எழிலார் நெஞ்சுயர்த்தி ஆம் போட்டாள். நான் அக்கனவை, அந்நினைவை எப்படி மறப்பேன்? ஆனால் நடந்தது. எங்கே என் யாமினி? எங்கே என் கனவு? ஐயோ, நான் பாவி. தொடர்ந்து அவரது சித்தம் செயல்பட ஒப்பவில்லை. மண்டை வலித்தது. அவருள் எழுந்த அச்சம் அவரை கால தூரத்துக்கு விரட்டியடித்தது. அவரை காக்க ஒப்பாதது போல அவரது மனசாட்சி விழித்தது. அவர் பயந்து எழுந்தார். எதிரில் இருந்த மங்களத்தின் சிரித்த முகம் அப்போது அவருள் பாலை வார்த்தது. மனம் அமைதி கண்டது. சட்டை பையிலிருந்து சிகரெட் பெட்டியை எடுத்து உதறினார். எஞ்சியிருந்த சிகரெட் பற்றி எரிந்தது, புகைந்தது. புகையை வெறியுடன் இழுத்து இழுத்து ஊதினார். இனி அவரால் அக்கடிதத்தை, யாமினியின் அந்த கடிதத்தை படிக்க முடியுமோ? படித்தார். ஸ்ரீ செந்தில் நாயகத்திற்கு. இதற்குள் என்னை நீங்கள் மறந்திருக்க மாட்டீர்கள் என்றே கருதுகிறேன். ஏனென்றால் நான் தங்களை இதுவரை மறக்கவில்லை. என் உயிர் உள்ளளவும் மறக்க முடியாது. இத்தகைய ஒரு நிலைக்கு, முடிவுக்கு உகந்த பெருமை உங்களையே சாரும். காலம் நாட்களுடன் ஓடிப்பிடித்து விளையாட, நீங்கள் மகிழ்ச்சியுடன் ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருக்கும் பொன்மயமான நேரமாக இது இருக்கும்.
அப்படித்தான் இருக்கவும் வேண்டும் உங்களுக்கு. ஆனால் என் நிலை, என் முடிவு, என் கதி, இவற்றை பற்றி நீங்கள் ஏன் சிந்தித்து பார்க்க போகிறீர்கள்? அப்படி பார்க்கும் பக்குவம் இருந்திருந்தால் நீங்கள் என்னுடைய விதியாகிய வினையாக மாறி விளையாடியிருப்பீர்களா? தெய்வம் கொடுத்த இந்த நெஞ்சத்தில்தான் தெய்வமும் உரைகிறது. ஆனால் உங்கள் இதயம் திரும்ப திரும்ப இத்தனை காலமும் நான் உங்களுக்கு தவறாமல் இம்மாதிரி கடிதங்கள் அனுப்பி வருகிறேன். என் கடிதங்களை படிக்கும் நேரங்களிலாவது என்னை பற்றி நினைத்து எனக்காக அனுதாபம் கொள்ள உங்களுக்கு நேரம் எங்கே இருக்கப் போகிறது? உங்களுடைய திருவிளையாடலுக்கேதான் உங்களுக்கு நேரம் போதாதே. காலேஜ் நாட்களில் நீங்கள் விவாதம் செய்தீர்கள். விதி என்பது மனிதனை வலிய சுமந்து கொண்ட ஒரு சுமை, ஏதோ ஒரு சுமை என்று. இப்போது உங்கள் கருத்துக்கு நானே உதாரணமாகிவிட்டேனே. நான் வலியை சுமக்காமல் நீங்களாகவே வலிய வந்து என் பேரில் சுமையாக வந்து சுமந்துவிட்ட விதி நீங்கள். இல்லையென்றால் என் கடிதத்தை ஏன் இப்படியே படிக்கிறீர்கள்? ஐயோ தெய்வமே, தெய்வமே, ஏன் என்னை படைத்தாய்? நான் ஏன் பெண்ணாக பிறந்தேன்? என் கண்ணுக்கு இந்த செந்திலை ஏன் காட்டினாய்? விதியே, வினையே, உங்களை நன்றாக பயன்படுத்தி விட்டீரே இந்த செந்தில் நாயகம். ஆம் மிஸ்டர் செந்தில், ஒன்று சொல்லுவேன். வழக்கமாக நான் என்னுடைய எல்லா தபால்களிலும் சுட்டிக்காட்டும் வாழ்வின் நியதியை, சிருஷ்டி புதிர் தத்துவத்தின் ஒரு விதியை, நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சட்டத்தை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். வினையை பயிர் செய்தவன் வினையை அறுவடை செய்யாமல் தப்பி ஓடவே முடியாது. மறந்து விடாதீர்கள். இந்த இடம் இரத்தக்கரை படிந்திருக்கிறதே என்ற அப்படி பார்க்கின்றீர்கள். ஆம், இது என் இரத்தக்கண்ணீர் சிந்திய இடம். உங்களுக்கு இதை பற்றி ஆராய நேரம் ஏது, மனம் ஏது? நீங்கள் நிதி மிகுந்த செல்வந்தர். ஆனால் உங்கள் நீதி, அது உங்களை பல்கி பெருகி வாழ வைத்து வருகிறது, இல்லையா? ஆம், பார்க்க போனால் வாழ்வு என்பதே ஒரு ஹம்பக் தானே. நீங்கள் ஒரு முறை என்னிடம் மேற்குறித்த விதமாக வாழ்க்கையை விமர்சித்தீர்கள். இப்போது அதற்கு ஒரு உதாரணமாகிவிட்டதான் இப்படி நீங்கள் என்னுடைய விதியாக ஆனீர்களா? என் கேள்விக்கு பதில் சொல்லும் காலம், சொல்லி ஆக வேண்டிய காலம் இனி வெகு தூரத்தில் இல்லை. இப்படிக்கு அபலை யாமினி. கடிதத்தை மடித்தார். முகவரியின் இருப்பிடம் காலியாக விட்டிருந்தபடியே செந்தில் நாயகத்துக்கு பேரதிர்ச்சியாக தோன்றியது. அதுவே தன் விதியாகவும் பட்டது. யாமினி, நீ என்னை பழைய செந்திலாகவே தான் இன்னமும் நினைத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உனக்கு நான் செய்த பாவத்துக்கு நித்தம் நித்தம் நான் அனுபவிக்கும் நரக வேதனையை நீ எங்கே அறியப் போகிறாய்? உன் மனக்கொதிப்பும் வயிற்றெரிச்சலும் தான் என்னை இப்படி ஆட்டி படைத்து வருகின்றனவே. யாமினி, நீ உன்னுடைய இருக்கையின் விலாசத்தை ஏன் எழுதாமல் விட்டாய்? நான் செத்து செத்து பிழைக்கும் தண்டனை போதாதா? ஐயோ கடவுளே! செந்தில் குமாரா! அப்போது அவர் திரும்பவும் புது சிகரெட் டப்பாவை பிரித்து பற்ற வைத்தார். அவரது நெஞ்சிலும் நினைவிலுமாக அது தருணத்தில் மங்களமும் யாமினியும் சுற்றி சுழன்று ஆலவட்டம் இட்டு கொண்டிருந்தார்கள். நேத்திர மட்டத்தை துறந்து புறப்பட்டது கண்ணீர் சரம். நெஞ்சு வலித்தது. புகைச்சல் இருமல் வந்தது. அரை கணம் கழித்திருக்கலாம். ட்ரங்கால் ஒன்று அவருக்கு பெங்களூரிலிருந்து வந்தது. செய்தியை வாங்கி கொண்ட செந்தில் நாயகத்தின் உயிர் துடிப்பு துரித கதியில் அடித்து கொண்டது. மங்களம், மங்களம் என்றவர் தம்முள் வேதனையுடன் பரிதாபமாக சொல்லிக் கொண்டார். சுடுநீர் ஊற்றெடுத்தது. மங்களத்துக்கு உடல்நிலை கவலைக்கிடம். இதுதான் வந்த செய்தி. பகுதி 3. ஓட்டம். பூரணத்துவம் பெற்ற அழகான அமைதிக்கு அந்த பங்களாதான் பிறப்பிடம் என்று சொல்லும்படியாக அங்கே அப்பொழுது அத்துணை அமைதி அவ்வளவு அர்த்தத்துடன் கோலோச்சி கொண்டிருந்தது. அது மட்டுமின்றி அப்பெருமனைக்கு சூட்டம் பெற மங்கள விலாசம் என்னும் பெயரும் சேர்ந்து அச்சூழலின் சாந்தியை இரட்டிப்பாக்கிக் கொண்டிருந்தது. அந்திப்பொழுதின் சௌந்தரியமே அம்மனைக்கு வாய்த்திட்ட உபாசனை பொருள் போன்று அவ்வளவு பவித்திரமான மங்களகரமான அழகு கவர்ச்சியுடன் விளங்கியது. இத்தகைய இயற்கையின்
இன்ப நுகர்ச்சி கண்களில் படிந்ததே தவிர கருத்தில் படியவில்லை. படிந்திருந்தால் செந்தில் நாயகம் ஏன் இப்படி தவித்துக் கொண்டிருக்கப் போகிறார்? புரண்டு புரண்டு படுத்தார் அவர். அவருடன் அவரது நெஞ்சத்து எண்ணங்களும் புரண்டு புரண்டு படுத்தன. சுவரின் கடிகாரம் தொங்கியது. அது மணி காட்டுவதுடன் நிற்காமல் தேதியையும் காட்டவல்லது. செந்தில் நாயகத்தின் விழிவிரிப்பில் படர்ந்த அத்தேதி அவருக்கு அயர்வை தந்திருக்க வேண்டும். காலத்தில் நடந்த கதை அவருள் மனை உளைச்சலில் விளைவித்திருக்கக்கூடும். மதுவை சுவைத்துவிட்ட லட்சிய வெறிபூர்த்தியோடு வண்டு பறந்தோடும். அப்படி அல்லவா காலத்தின் பிடியினின்று 6 தினங்கள் நழுவி பறந்தோடிவிட்டன. ட்ரங்கால் செய்தி கேட்டதும் செந்தில் நாயகம் அப்படியே துடிதுடித்து போனார். மயக்க மருந்து பிரயோகிக்கப்படாமல் சிறு அறுவை சிகிச்சைக்கு இலக்காகும் நோயாளியின் கஷ்டங்கள் அப்பொழுது அவரை அண்டின. முகம் வேர்த்து கொட்டியது. கண்கள் ஏக்கத்தில் கொட்டின. இந்த கடைசி ஆசையை கூட பகவான் நிறைவேற்ற கருணை கொள்ளவில்லையே. நான் என்ன பாவம் செய்தேனோ? மேற்கொண்டு அவர் எதையும் தொடர்ந்து சிந்தனை பண்ணும் உடற்பலம் பெற்றிருக்கவில்லை. மங்களம், எனக்கு வாழ்க்கை பற்றி இப்போது வருஷம் 20 ஆகிறது. இப்பொழுதுதான் அவள் வயிற்றில் பூச்சி போட்டு ஏதோ ஊர்ந்ததாக சொன்னான். டாக்டர் அம்மாவும் மங்களம் கருவுற்றிருப்பதாகவே என் செவிகளில் இனிப்பு செய்தியை சொன்னார்கள். ஆனால் இப்போதோ முதலுக்கே ஆபத்தாக வருகிறதே. சண்முக தெய்வமணியே, என் மங்களத்தையாவது கடைசி பட்சமாக காப்பாற்றிக் கொடு என்று வேண்டிக் கொண்டேதான் அவர் அங்கிருந்து பெங்களூருக்கு பறந்து சென்றார். அவரது மனப்பாங்கினை ஊகித்த ஸ்டிக்மாண்டர் காற்றிலும் கடுக்கி பறந்தது. டிரைவர் முத்தையன் பழம் தின்று கொட்டை போட்டவனாயிற்றே. உடன் பிறந்தவர் வீட்டுக்கு இனிய நற்கனைகளை சுமந்து சென்ற மங்களம் அப்பொழுதே அழிந்த கனவுகளை தாளமாட்டாமல் ஒரு நர்சிங் ஹோமில் படுத்த படுக்கையாக கிடந்தாள். குறைப்பிரசவம் அவளை சவநிலைக்கு கொண்டு வந்துவிட்டது. பாவம், புருஷனை கண்டவுடன் அத்தான் என்று கண்ணீர் பெருக்கி கதறினாள். இவ்வளவு காலம் கழிச்சு நானும் ஒரு தாயாக போகிறேன்னு நிலத்திலே கால் பாவாமல் ஆடி சிரிச்சேனே, அது இப்ப அப்படியே அவசரமாயிருச்சுதே அத்தான். நான் மகா பாவி, கொடுத்து வைக்காத கட்டை நான் என்று சித்தாந்தம் பேதலித்தவள் மாதிரி எங்கோ சூனியத்தை வெறித்து நோக்கியபடியே சொன்னாள். அதற்கு மேல் அவள் உதடுகள் அசையவில்லை. அதற்கு உண்டான வலுவில்லை அவளுக்கு. மேலும் செந்தில் நாயகம் வேறு சின்ன பிள்ளை போல் விம்மத் தொடங்கிவிட்டார். அவர் மைத்துனர் சமாதானப்படுத்தி முடிப்பதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. அழாதே மங்களம், உன்னை சொல்லி குற்றமில்லை. நான் தான் ரொம்ப பாவி. இல்லைன்னா இத்தனை காலத்துக்கு அப்புறம் வந்த அதிர்ஷ்டம் இப்படி நம்ம ஆசை காட்டி மோசம் செஞ்சிருக்குமா? என்ன செய்கிறது? அவங்கவுங்க தலைவிதிய கர்ம வினைய அவங்கவுங்க அனுபவிச்சு தானே தீரணும். வர விதி வழி தங்காதேன்னு சொல்லுவாங்க. வாஸ்தவந்தான். விதின்னு ஒன்று ஏதோ ஒன்று இருக்கத்தான் வேணும். இல்லாட்டி இப்படி நடந்திருக்கவே முடியாது. என் நிழல் என்னை விட்டா போயிடும் என்று மனைவிக்கு தேர்தல் மொழிகள் சொன்னார் செந்தில் நாயகம். லேடி டாக்டரை பார்த்து பேசி அமைதியின் துளிப்பகுதியை வலுக்கட்டாயமாக நெஞ்சிலை ஏற்றிக்கொண்டு திரும்பினார். மைத்துனரும் உடன் வந்தார். கண்டோன்மெண்ட் பகுதியில் ஓடி விபத்து ஒன்றை அந்த சாமுண்டீஸ்வரர் தாம் விலக்கிவிட்டிருப்பார் போலிருக்கிறது. அன்றைய இரவை பார் ஒன்றில் கழித்தார் செந்தில் நாயகம் அவர்கள். துணையிருந்த புண்ணியம் மகேந்திரனுக்கே சொந்தம். அதற்கப்புறம் பல மணி நேரங்களை மதுவின் கடலடி போதையிலே கழித்தமையும் மங்களமன் கோவின் சொந்தக்காரருடையதே ஆகும். அலங்கார் தியேட்டரும் அவரை சோதித்தது. கடைசியில் சம்மங்கிக்குள்ள தெரு அவரை வரவேற்றது. மங்களம் இப்போது மெல்ல நகைபுரிய தொடங்கினாள். மருந்தின் ஊட்டம் மங்களத்தை தேர செய்திருந்தது. செந்தில் நாயகத்திற்கு பரம சந்தோஷமாக இருந்தது. இருக்காதா பின்னே? அவள் பிற்பாடு வருவாள் என்று அவள் மைத்துனரும் அவர் மனையாட்டியும் செப்பினார். ஆகவே செந்தில் நாயகம் மட்டும் சென்னைக்கு பயணப்பட வேண்டியவர் ஆனார். நீங்க துரும்பா இழைச்சி போயிட்டீங்க. இப்படி இருந்தா நாளைக்கு என்னோட கதி என்னாகிறதுங்க என்று கண்களை கசக்கியபடி விடை கொடுத்து அனுப்பினாள் மங்களம்.
விழிசோர புறப்பட்டார் செந்தில் நாயகம். சென்னை வந்தது, வீடும் வந்தது. மங்கள விலாசம் அவரது மனசாந்தியினை அபகரித்து கொண்ட பாவமும் புறத்தே புலங்காட்டுக்காத புலனாக சூதுபான்மை பூண்டு வெகு இயல்பாக தோற்றமளித்தது. வந்தவரை வரவேற்காமல் இருக்குமா? வரவேற்றது. தனக்கே உரித்தான அமைதி பொலிவுடன் வரவேற்றது. புலரி பொழுதின் தெல்லிய அமைதி செறிவுடன் வரவேற்றது. ஆனால் செந்தில் நாயகமோ அழுது கொண்டே உள்ளே பிரவேசித்தார். நல்ல வேளை, அப்பொழுது மேனேஜர் முத்துலிங்கம் உடனிருந்தார். படுக்கை அறைக்கு நடந்தார். அவர்களின் கல்யாண படம் தெரிந்தது. மங்களத்தின் உருவத்தை கண்டவுடன் அவர் நெஞ்சம் அலைபாய தொடங்கியது. மங்களம் டார்லிங் என்று இதழ் விளக்கி இதழ் சேர்த்து தம்முள் முணுமுணுத்து திரும்பிய நேரத்தில் மங்களத்தின் பின்பம் இருந்த இடத்தில் அந்த படத்தில் வேறொருத்தியின் உருவத்தை தரிசித்தார். ஆ, யாமினி, நீயா என்று வார்த்தைகளை மெலிந்த குரலில் வலுத்த தடுமாற்றத்துடன் உதித்தார். முத்துலிங்கம் உடனிருந்தால் விபரீதம் ஏதும் நிகழ ஏது உண்டாகவில்லை. ஐயா. மாடிப்படிகள் சலனம் எய்தி அடங்கின. அவர் அறிவார். காசி மருந்து கொண்டு வருகிறார். அது முடிந்தால் சூப். அப்புறம் என்ன பூக்களை சரம் தொடுக்க முயன்றவருக்கு தொட்டப்பணியை தொடரவிடாமல் கேள்வி வளையம் சூழத் தொடங்கியவே தொண்டை குழியில் புகைச்சலிருமல் சூழ்ந்தது. இருமினார். நெஞ்சு குறுத்து வலித்தது. இமை வரம்புகள் நனைந்தன. அப்பாப்பா, கந்தா! மீண்டும் அழைத்தான் காசி. அவர் மெல்ல எழுந்து குந்தினார். ஸ்பிரிங்கட்டில் எம்பி தாழ்ந்தது. பட்டுமெத்தையின் ஸ்பரிசம் சுகமாயிருந்தது. காசி என்றார். அடித்தொண்டையில் கூப்பிட்டார். மருந்துதானே, கொடப்பா என்று கேட்டுக்கொண்டே காசி பணிவுடன் கொடுத்த மருந்து குப்பியை வாங்கி கொண்டார். கைகளில் நடுக்கம் ஏற்பட்டது. ஒரு முறை அம்மருந்தையை இமைக்காமல் பார்த்தார். பங்களாவின் அழகார்ந்த அமைதி முழுவதையும் அம்மருந்து குப்பி தன்வசம் இழுத்துக்கொண்டு இப்போதுதான் மருந்தின் காலடியில் வசம் கெட்டு கிடப்பதை நினைத்து நினைத்து மனம் புழுங்கினார். இருதய பாகத்தில் யாரோ கசையடி கொடுப்பதை போல் துடித்தார். நெஞ்சில் விழிகளிலே நெஞ்சுமாக அவதிப்பட்டார். மூச்சு அடைத்தது. கை நொடி பொழுது திண்டாடினார். உயிர் போய் உயிர் மீண்டது. காசியை அழைத்தவருக்கு காவுக்கு மேல் ஒரு எழுத்து கூட வெளிக்கிளம்ப காணோம். வேர்த்து கொட்டியது. உலகமே அஸ்தமித்து விட்ட பாங்கில் கண்களை மூடிக்கொண்டாரா? இல்லை, கண்கள்தான் தாமே அப்படி மூடிக்கொண்டன. ஆறுமுக பெருமானே! நெஞ்சம் நொறுங்கியது. கருணை ஊர் முகங்கள் ஆறும் மன அரங்கில் தோன்றின. அவரையும் அறியாமல் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது. செந்தில் நாயகம் சிறுக சிறுக சுய ஞாபகம் பெற்றார். அவர் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்திருக்க வேண்டும் அத்தெய்வம். மருந்து குடலுக்கு சென்றது. காசி நின்றான். மின்விசிறி ஓடியது. இரவு சமையலுக்கு விவரம் கேட்டான் காசி. அவன்தான் இப்போதைக்கு துணை, கண் பார்த்த துணை. சுரத்து வடிந்த துணியில் அவர் ஏதோ சொன்னார். அம்மா வந்தாதான் இனிமே உங்களுக்கு தெம்பு வருமுங்க என்று உண்மையை அனுபவபூர்வமான பிடிப்புடன் வெளியிட்டான். என்றார் அவர். வெண்பற்கள் லேசாக ஒளி காட்டின. ஜீவனிழந்த சிரிப்புதான் தெரிந்தது. டெலிஃபோன் மணி கனகனவென்று ஓசைப்படுத்தியது. மகேந்திரனாக இருக்குமோ என்ற சபலம். ஆவலுடன் ரிசீவரை கையில் எடுத்தார். மகேந்திரன் இல்லை.